ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு உங்கள் செட்டிங்ஸ் எடுத்து போடுங்க ப்ரோன்னு. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். சரி, ஓகே கைஸ், வாங்க அப்புறம் செட்டிங்ஸ் போய் பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு சென்சிட்டிவிட்டியில் ஜெனரலில் நம்ம வந்து இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்றது 130 வச்சுக்கிறோம் கைஸ். அடுத்து வந்து ரெட் டாட் வந்து 167 வச்சுக்கிறோம். அப்போ கரெக்டாக நிற்கும். அடுத்து வந்து 2x ஸ்கோப் வந்து 146 வைப்போம் கைஸ். அப்புறம் 4x ஸ்கோப் வந்து 151 போதும். ஸ்னைப்பர் ஸ்கோப்பு ஏடம் யூஸ் பண்ணுறாங்க 200 வச்சுக்கோங்க கைஸ். ப்ரீலூப் போட நீங்கள் 200 வச்சா உங்களுக்கு ஒன் டாப்பு மூவ்மெண்ட் பயன் நல்லா கொடுக்குங்க. சென்சிட்டிவிட்டி எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கைஸ். கீழே பார்த்து நீங்கள் செட்டிங்ஸ் வச்சுருங்க கைஸ். அடுத்து வந்து குயிக் வெப்பன் ஸ்விட்ச் பட்டனை நீங்கள் ஆனில் வச்சுக்கோங்க. அப்புறம் குயிக் ரீலோட் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. இது 3 ஃபிங்கர் செட்டிங்ஸ் தான் கைஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்கள் ஓடுற பட்டன் வந்து மேப்பு கீழே வச்சு நீங்கள் 100 வச்சுக்கோங்க கைஸ். லெஃப்ட் பயர் பட்டனை அந்த பட்டனை நீங்கள் லேசாக 100 வச்சுட்டு மேலே எடுத்து விட்டுங்க கைஸ், எமௌண்ட் இருக்கிற இடத்துல. அப்போ கை கரெக்டாக வரும் கைஸ் 3 ஃபிங்கர்னால. நெக்ஸ்ட்டு கன் ஸ்விட்ச் பட்டன் டவர் ஒய்ஃபை இருக்குங்க கைஸ். ஒய்ஃபை சிம்பிள் கொடுக்குறாங்க வச்சுங்க. அதுவும் 100 வச்சுங்க. குதிக்கிற பட்டன் கீழே ஆண்டனா பட்டன் கிட்ட வச்சு 100 வச்சுங்க கைஸ். இப்போ மெடிக்கிட்டு உங்களுக்கு கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஆண்டனா பட்டன் ஃபுல்லாக குறைச்சிருங்க கைஸ். அடுத்து வெப்பன் பட்டனை மட்டும் நீங்கள் 80 வச்சுட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுங்க. அப்போ அவங்க கை வேகமாக ஸ்விட்ச் பண்ண வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கோப் பட்டன் நீங்கள் 89 வச்சுக்கலாம். நீங்கள் இங்கேயும் வச்சுக்கலாம், கொஞ்சம் கீழே இறக்கி கூட வச்சுக்கோங்க கைஸ். சிட் பண்ணுற தாங்க முக்கியம். அது வந்து நீங்கள் 100 வச்சுங்க. அப்போ சிட்டப் ஈஸியாக ஒழுகும். இந்த கிரெனேடை வந்து நீங்கள் ஓரமாக கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. கிரெனேட் அவ்வளோ ப்ரூ மேட்ச்சில் பண்ண மாட்டோம், மேலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபயர் பட்டன் தான் கைஸ் பார்க்குறோம். ஃபயர் பட்டன் சைஸ் நீங்கள் வந்து 61 60 to 65 வச்சுருந்தா உங்களுக்கு கரெக்டாக ஹெட்ஷாட் விழுவும் கைஸ். நீங்கள் மேக்ஸிமம் 63 வைங்க. அடுத்த ஹெல்ப் மீ பட்டனை நீங்கள் 100 வச்சுருங்க கைஸ். அப்போ தான் ரிவ்யூ பண்ண டீம்மேட்டை ரிவ்யூ பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரீலோட் பட்டன் கீழே வச்சுட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அவ்வளோவா, சும்மா வச்சுக்கோங்க கைஸ் குட்டியாக. படுக்கிற பட்டன் நீங்கள் ஓரமாக கொஞ்சம் வச்சுருங்க. நீங்கள் சுட்டுக்கு இருக்கும்போது திடீர்னு படுத்துருவான். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் கைஸ். அப்போ தான் உங்களுக்கு செட்டிங்ஸ் கரெக்டாக வைக்க முடியும். உங்களுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம யூஸ்ஃபுல்லாக வேண்டிய வீடியோ இனிமேல் போட போகிறோம். நம்ம ஒன் டே கேப்பில் லைவ் போடுவோம் கைஸ், அதையும் பாருங்கள் கைஸ். நீங்கள் பேக் பட்டன் சென்டராக வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.